ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரம்ஜானுக்கு 25 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி செய்யலாம். அதுக்கு ஒரு பெரிய சட்டியில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்திட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்திக்கலாம். பிறகு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கூட உப்பு சேர்த்திக்கலாம். புதினா மல்லி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பட்டை கிராம்பு பொடி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தயிர் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் தண்ணி அளவு ஊற்றிக்கலாம். தண்ணி கொதித்து வரவும் அரிசி சேர்த்து வேக விட்டு பாதி வெந்ததுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக 4 எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்திட்டு கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்து கிளறி விட்டு தம்மில் போட்டால் அவ்வளோதாங்க, ரம்ஜானுக்கு பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்.